ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் இப்போ நம்ம போகிறது நவீன டெக்னாலஜியில் எப்படிலாம் வந்து பயிர்றாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்குறோம். அதுவும் இப்படிலாம் வந்து மனிதர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்களே வந்து நீங்கள் பார்த்தாவே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அப்படியான பல டெக்னாலஜியோட மனிதர்கள் நீங்கள் வாழ்ந்துருக்காங்க. நம்ம ஊரில் கொசு மருந்தெல்லாம் அடிப்பாங்க, அதுவும் மனிதர்கள் அடிப்பாங்க. அப்புறம் ஆனால் மிஷினே வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கு. எப்படி கொசு வந்தாலும் சாவடிச்சிடும். விவசாயம் பல விதங்களை முன்னேறி இருக்கு. மிகப்பெரிய ஒரு வாக்கியம் வந்து போடுறாங்க. அங்க தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கு. தண்ணி எடுத்து எப்படி நிலத்துக்கு பாக்கிறாங்க பாருங்க. நம்ம நிலங்கள்ல களை வெட்டுறது பெரிய ஒரு பிரச்சனை. அதனால இவங்க நவீனமா எப்படி மிஷினை வச்சு களை வெட்டுறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம பல விதமான மிஷின்ல வந்து பயன்படுத்தி எப்படிலாம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதே போல நெல் வேலை நம்ம வந்து நெல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்களை பாருங்க மிஷினை அடிச்சு எப்படி கட்டி போடுறது பாருங்க. திராட்சை பழங்களை எப்படி அதை வந்து உளுத்து அந்த பழங்களை மட்டும் தனியாக வந்து எடுக்குதுன்னு பாருங்க. அதே போல நம்ம வந்து மரக்கிளைகள்லாம் நம்ம வெட்டுறது ரொம்பவே கஷ்டம். அது கோடாலை வச்சு புழப்பாங்க. எவ்வளவு ஈஸியா ஒரு மரத்தெல்லாம் வந்து வெட்டுறா பாருங்க. இதோட மட்டும் இல்ல மரங்களை வந்து பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வந்து அடியோட வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இங்க பாருங்க எவ்வளவு அழகா மிஷினாலேயே சுத்தி வந்து எடுத்துட்டு அழகா அந்த மரத்தை எடுக்கிறாங்க. ஏர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதே போலதான் இங்க பாருங்க இந்த டிராக்டர் வந்து எவ்வளவு அழகா ஏர் ஓட்டுதுன்னு. பயிர் எப்படி நடுறாருன்ட்டு ஒரு பைப் வச்சு அழகா வந்து பயிர் வந்து நட்டாரு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது நம்ம ஊர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மிஷினை வச்சு பயங்கரமா தெளிப்பாங்க. அதுவும் உயரமான ஒரு மரமா இருந்தா அது தெளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மிஷினை வந்து இவரே உருவாக்கி எப்படி வந்து தெளிக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஆட்டை கிடக்கிறதுக்கு இந்த லாரியில் எப்படிப்பட்ட ஐடியா வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. இது மட்டும் கிடையாது, ஒருத்தர் வந்து எப்படி மலையேறதுக்கு இவர் வந்து தள்ளுவண்டியை எப்படி இவர் பயன்படுத்த பாருங்க. இந்த மிஷின்ல மரத்தை விட்டா எவ்வளவு துணுக்கா வந்து வெட்டி போட்டுறது பாருங்க. அதே போல பூச்சிக்கொல்லி ஹெலிகாப்டர் மூலமா எப்படி வந்து அடிக்கிறாங்க பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவிலையும் பல மாநிலங்களில் இந்த மாதிரி பூச்சி மருந்தை தெளிக்கிறாங்க. அதே போல மரங்களை வந்து பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி மரத்தை ஒரு அடியோட பிடுங்க பாருங்க. அதே போல செங்கல்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கல் வந்து தயாரிப்போம். இவர் பெரிய பெரிய செங்கல்ல கையாலேயே அறுக்கிறாரு பாருங்க. புல் வெட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த மிஷினை பாருங்க எவ்வளவு பயங்கரமா புல் வெட்டிட்டு போயிட்டே இருந்திருக்குன்ட்டு. இவரை பாருங்க, இவர் வந்து எவ்வளவு டெக்னாலஜியா நெல் வந்து இருக்காருன்ட்டு. நெல் வந்து அல்றது கொஞ்சம் கஷ்டம் தான், குனிஞ்சு அள்ளி போட்டானோ. ஆனா நவீனமா ஒரு இயந்திரத்தை தயார் பண்ணி அல்றாரு.